தனுர் ராசி தனுர் லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். தனுசு ராசியை பொறுத்தவரை மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் என்னென்ன கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க, நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அனைத்துமே ராசியை பேஸ் பண்ணினது. பிறந்த கால லக்னம், நீங்கள் எப்போ பிறந்திருக்கீங்க, இந்த 20 நிமிடம் நிற்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதியோடைய நிலைமை, நவாம்சத்தில் இருக்கக்கூடிய பலத்தை பொறுத்து தான் நீங்கள் யார் எப்போ ஏற்பட்டவரை உங்களுக்கு எந்த காலத்தில் என்ன நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு. எப்போவுமே லக்னம் அப்படிங்கிறது 90% ஆகும், ராசி அப்படிங்கிறது 10% ஆகவும் செயல்படும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. தனுர் ராசி தனுர் லக்னம். காலபுருஷனுக்கு 9வது வீடு, குரு பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. இந்த எந்த கிரகமும் இந்த இடத்துல ஆட்சியும் இல்லை, உச்சம் இல்லை, முழுக்க முழுக்க குருவோடைய தன்மை நிறைஞ்ச வீடு. அப்போ என்ன இருக்கும், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் அனுகிரகம் அதிகமாக பெறப்பட்ட தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம். சுறுசுறுப்பு, நேர்மை, துணிச்சல், இது எல்லாத்துக்கும் பெயர் போன கிரகமாக குரு இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில் நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசி அப்படின்னுட்டு தனுசு ராசி தான். அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதுல டாப் 3ல் ஒரு ராசி சொல்லுங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய 12 ராசியில் டாப் 3 ராசினா என்றைக்குமே தனுசு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். ஏன் இந்த மாதிரி, ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் ஏன் இந்த மாதிரி நடக்குது, ரெண்டே விஷயந்தான். பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அவ்வளோ புகழ்கிற அளவுக்கு இருக்குதா எங்கள் ராசி, ஏன் எனக்கு மட்டும் இப்படி, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைனும் இருக்குது, ஒரு நெகட்டிவ் சைனும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி கோச்சாரம் அப்படிங்கிறது இண்டிகேஷன் பண்ணுது. முதல்ல நீங்கள் யார், தனுசு ராசி எப்படின்னா, அந்த ராசியில் பிறக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையை அப்படியே ஹோல்டு பண்ணி காப்பாற்றி கூட்டிகிட்டு போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் நிச்சயமாக சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் சரி, மூல நட்சத்திரம்லாம் சொல்லவே தேவையில்லை, வாழ்க்கையில் கையை பிடிச்சு தூக்கி விட்டவங்க இந்த மூல நட்சத்திரம். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0வாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்தவங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும்போது வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்திடுவாங்க. படிப்பு படிக்காதவங்களாம் இங்கே முக்கியமே இல்லை, எதாக இருந்தாலும் வாழ்க்கையில் இவங்களை ஜெயிச்சிருவாங்க. இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இவங்களை பகைச்சிக்கிட்டாங்கன்னா ஆப்போசிட் நபர்களுக்கு மட்டுமே தான் வருத்தமோ தவிர்த்து இவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு கடவுளோடைய அனுகிரகம் நிச்சயமாக இருக்குது. அதனால தான் குரு வீட்டில் பிறந்திருக்காங்க, குருவோடைய ராசியில் பிறந்திருக்காங்க. நல்லதுக்கு செய்கிறது, நல்லது பேசுறது, நல்லது பழகிறது, இது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். மற்றபடி தீங்கு செய்கிறதோ தீங்கு விளைக்கிறதெல்லாம் 10 நிமிஷம் யோசிச்சாங்கன்னா கூட, ஐயையோ இந்த மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு உடனே இந்த தாட்ஸை மாற்றிட்டு வெளியே ஓடி வந்துடுவாங்க. சாபமே விடக்கூடாது. தெரியாத ராசி யாருன்னு கேட்டிங்க, தனுசு ராசி. அவன் வாழ்ந்துட்டு போகிறான், என்னமோ பண்ணிட்டு போகிறான், எப்பேற்பட்ட துரோகம் நடக்கட்டுங்க, அவன் வாழ்ந்துட்டு போகிறான், அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு அதை விட்டுட்டு தன்னுடைய வேலையை பார்க்கக்கூடிய தனுசு ராசி. இன்னுமே சொல்லணும், மற்றவங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ராசி. ஒரு கஷ்டம் ஒரு கவலை என்ன 12 மணி ஆனாலும் நைட் வந்து நிற்கக்கூடிய ராசி. ஆனால் பாவம் இவங்களுக்கு தான் இன்றைக்கி யாருமே இல்லை, யாரோடைய உதவிகளும் இன்றைக்கி இவங்க எதிர்பார்க்காம தான் இருந்திருக்காங்க. இன்றைக்கெல்லாம் உதவிகள் எதிர்பார்த்து பார்த்து இன்றைக்கி நீங்கள் தனுசு ராசி போய் ஒரு ஃபோன் பண்ணுனா மற்றவங்க எடுத்து பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்றைக்கி காதல் எல்லாமே நிறைய வலி வேதனைகள் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு தான். திருமண வாழ்க்கையை காப்பாற்ற முடியாமல் போராடிட்டு இருக்கிறதும் இது தனுசு தான். தனுசு ரொம்ப சாஃப்ட்டு, வரக்கூடிய நபரை அப்படியே ஆப்போசிட்டு. அப்போ எப்படி பாருங்க, அது ராசியே 7ஆம் இடமே பாதகமாக வருது. அப்போ என்ன, எங்கே போனாலும் ஒரு பக்கம் அடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாதிரி. நீங்கள் காதல் எடுத்துக்கோங்க, 5ஆம் அதிபதியே 12ஆக எடுத்துக்கு. அதே போல் தொழிலை எடுத்துக்கோங்க, 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோட. அப்போ எங்கே போனாலும் ஒரு இடுக்கு இடைஞ்சல்லையே வாழ்க்கையை போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு தனுசு சொல்லாத நாட்களே இல்லை. இருந்தாலும் இவங்களை இன்னைக்கு கடவுளுடைய அனுகிரகம் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில் எப்போவுமே நம்ம ஜாதகத்தை பார்த்தாவே சொல்லணும். தனுசுல சனி இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம். இன்றைக்கி இவங்களை பகைச்சிட்டாலும் இன்றைக்கி இல்லைனாலும் நிச்சயமாக பிற்காலத்தில் பெரிய அளவுக்கு வெற்றிகள் சேர்ற அளவுக்கு இவங்களோட யோகம் இருக்குது. இவங்களை தொட்டவன் நிச்சயமாக கேட்டால் இவங்க சண்டைக்கு போகவே மாட்டாங்க. இவங்க ஏதாவது வார்த்தையாக ஏதாவது சொன்னால் கூட உடனே பழிச்சிருங்க. தனுசை பொறுத்தவரை வாயில் விழுகவே கூடாது. ஏதாவது ஒன்று சொல்லி மனசு வெம்பி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்னைக்கே உடனே நடந்துடும், அது யாராக இருந்துட்டும். அதனால் தனுசை பொறுத்தவரையும் தனுசு கிட்ட மற்றவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருந்தாலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் வந்து காதலிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் விடவே மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கிளியர் கட்டாக இண்டிகேட் பண்ணோம். இந்த பொண்ணு வந்து நல்ல வசதியான பொண்ணு, அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா வசதி இல்லாத பையன். அப்போ இருந்தாலும் லவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பொண்ணை பலமாக ஏமாற்றிருக்கான். பல வருடமாக பேசி பேசி ஏமாற்றிருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த பையன் ஏற்கனவே கல்யாணமானவன் நம்ம சொன்னோம்.
அப்போ வந்து இந்த பையனோட கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா. அப்போ அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, ஏற்கனவே நான் பார்த்துட்டேன் மேடம். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கான் அந்த பையன். அந்த பொண்ணு இதுலேருந்து வெளிய வருமா? மீண்டு வெளிய வருமா? அப்படின்னு கேட்டாங்க. நம்ம இந்த காலங்கள் வரையும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவ்வளோ சீக்கிரம் தனுசு தான் உங்களுக்கு தெரியுமே 5ஆம் அதிபதி 12. எதா இருந்தாலும் பரவால்ல ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள இந்த ராசி கண்டிப்பா குடுக்கும். இது திருமண வாழ்க்கைக்கும் பொருந்தும். இதே ஜாதகத்த ஒரு 2 நாள் கழிச்சு பிறந்தவங்களோட ஜாதகத்த நமக்கு குடுத்தாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி தான். அவங்க பேசும்போது சொல்லி திருமண வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, போராடுது அந்த பொண்ணு. அதே நான் கணவனோடயே நான் வாழ்றேன். அந்த ஆண் ஜாதகம் வந்து ஒரு நாள் கூட இருக்க முடியாது நம்மனால. அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவா இருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா, பிடிவாதமா இருக்கு. அப்ப நம்ம ஜாதகத்த பார்க்கும்போது சொல்லியிருந்தோம். நீங்க வேண்டான்னு சொன்னாலும் இந்த பொண்ணு விடாதுங்க. திருப்பி போய் வாழ்றதுக்கு, அதை காப்பாத்துறதுக்கு போராடும். அந்த திருமண வாழ்க்கைய காப்பாத்துறதுக்கு போராடும். ஆமா மேடம் அப்படிதான் போராடிட்டு இருக்கு. இது என்ன ஆகும்? அந்த பையன் கேரக்டர் சேஞ்ச் ஆவானா? ஆக மாட்டானா? இது இப்படியே இருக்குமா? தொடருமா? தொடராதா? 2வது கல்யாணத்த நோக்கி போகுமா? இந்த பொண்ணு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசி தான். அப்ப என்னன்னா, நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய ராசி, நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ராசி. திடீர்னு ஒருத்தர விரும்பினவங்கள, அவங்க எப்பேற்பட்ட நபரா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு பழகி இருக்கக்கூடிய ராசியும் இந்த ராசி தான். இது மாரி நெறைய பாசிட்டிவ் இருக்கிற மாரி, ஈக்குவலான நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த நெகட்டிவ நோக்கி நம்ம பயணிக்கும்போது, இன்னுமே நம்மளுடைய லைஃப் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. நம்ம ரீசென்ட் டைம்ல பார்த்த ஜாதகத்தோடைய பலன்கள் தான் இப்ப சொன்னோம். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்துக்கு 4ல செவ்வாய், சனி, ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 5ல புதன் மற்றும் சூரியன். இதுக்கு மேல என்ன வேணும்? காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு. ராசிக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் 6லயே, ராசிக்கு 7ல குரு, ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல கேது பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன். முதல் காதலிச்சுட்டு இருக்கோம், பெற்றோர் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். நிறைய வரன்கள் வந்து நானும் தட்டி தட்டி விட்டுட்டே இருக்கிறேன். எங்களுக்கு கல்யாணம் நடக்குமா? எங்க அப்பா அம்மா வந்து போராடுறாங்க, இது பண்ணக்கூடாது. இருந்தாலும் எங்களுக்கு யாருக்குமே சொல்லாம கூட கல்யாணம் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இது எல்லாமே நடக்குமா? அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு, இனி வரக்கூடிய காலங்கள்ல காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது எல்லாமே தீர்க்க போகுது. அதேபோல திருமணம், திருமணம் சார்ந்து நெறைய வரன்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரன்கள்லாம் ஓகே ஆயிடுச்சுனாவே எங்களுக்கு போதும். பேசுறதுக்கு ஆள் இல்லாம எங்க குடும்பத்துல ஆள் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, திருமணம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே படிப்படியாக விலகப் போகுது. நெறைய சொந்த பந்தங்களுக்குள்ள நெறைய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த களங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நீ யாரு, நான் யாரு கை தட்டி மத்தவங்க வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு திருமண வாழ்க்கையும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, அப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கு. இனி அதெல்லாமே மாறப்போகுது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த நஷ்டங்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை தொழில் நல்லா இருந்தாவே எனக்கு அதுவே போதும். இன்னைக்கு பாருங்க, தொழில் ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்காரு. இன்னைக்கு தான் நிம்மதியா இருப்பீங்க. இந்த தொழில் சார்ந்த ஒரு வளர்ச்சி, ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே படிப்படியாக குறையறதுக்கு காத்துட்ருக்கு. என்ன யாரும் புரிஞ்சுக்கலங்கிற வலி, வேதனைகளோட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியா குறையப்போது. நல்ல நல்ல வரன்கள். நீங்க நெனச்சும் பார்க்க முடியாத மாதிரி எது நினைச்சு இந்த கல்யாணம் வரணும்னு நீங்க வேண்டி இருந்தீங்களோ, அதே மாதிரி தரமான வரன்கள் எல்லாமே கொண்டு வந்து குடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். நம்ம எல்லாம் எப்ப வீடு கட்டுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோச்சாரம் அப்படின்னு ஜம்முன்னு வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள நெறைய விஷயங்கள் பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. குரு பகவான் கடகத்துக்குள்ள போற வரையும் எல்லா முயற்சிகளும் நீங்க மேற்கொள்ளணும். ஏன்னா தனுசு ராசிய பொறுத்தவரையும் குரு சப்போர்ட் பண்ணவே மாட்டார் கடகத்துக்கு போயிட்டாருன்னா. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இருக்கிற காலத்த ரொம்ப 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 யோசிச்சு பயன்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. நெறைய யோசிச்சு யோசிச்சு முடிவெடுக்கிற நேரம், நெறைய சிரமப்பட்டு தடுமாறி ஒரு விட்டுட்டு எடுத்துர்றீங்க. எடுத்துக்கலாமா? வேணாமா? வேலை போயிடுச்சு. புது வேலைக்கு போகலாமா? அப்படிங்கிற மாரி நெறைய மனக்குழப்பங்கள் இருக்கு. இன்னைக்கெல்லாம் வேலையில தனுசு பொறுத்தவரை ரொம்ப பிரச்சனையா இருக்கு. வேலை பிரச்சனை, பண பிரச்சனை, தொழில் பிரச்சனை. இதுக்கு மேல எதுவும் இல்லையா? அப்படிங்கிற மாரி காதல் பிரச்சனை. அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல சார்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ப்ரியாரிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுங்க. எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் கத்துக்கிறதுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல முக்கியத்துவம் குடுங்க. அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு சாதாரண போஸ்ட்ல இருக்கேன். அடுத்தடுத்து போகணும், வளர்ச்சிகள நோக்கி போகணும். ரொம்ப வருஷமாக வீட்ல இதே வேலை, இதே சம்பளங்கிறனால மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள், அடுத்த போஸ்டிங்க்கு உண்டான வேலைகளும் நல்ல மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியா படிப்பு இல்லாம இன்னைக்கெல்லாம் பாருங்க 4ல சனி. சரியா படிப்பு வரமாட்டேங்குது தனுசு அப்படின்னு வருத்தப்படாத ஆட்களே இல்ல. இனி படிப்பு ஸ்தானம் அப்படிங்கிறது படிப்படியாக முன்னேற்றம் வருங்கிறதுல மாற்று கருத்துமே இல்ல. நெறைய பாசிட்டிவ் அதுக்கு ஈக்குவலா நெகட்டிவும் இருக்கு.
நம்ம சொல்லக்கூடியது அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அது மட்டும்தான் நிச்சயமாக பேசும் அப்படிங்கிறத தவிர்த்து நம்ம சொல்லக்கூடிய கோச்சாரம் அப்படிங்கிறது 20 to 30% மட்டுமே பொருந்தும். இது அப்படியே பிறந்த கால ஜாதகத்தில் கொண்டு போய் இணைச்சு பார்த்துடக்கூடாது. அப்படி பார்ப்பதால் தவறு ஏற்படும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.